இத பாருங்க, ஒருத்திக்கு தான் நீதி. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நான் விஷத்தை சாப்பிட்டேன். நம்ம குழந்தையும் எனக்காகத்தான் உயிரையே கொடுத்த கரடியோட குட்டியும் உயிருக்கு மேல காப்பாத்து. Good morning. Okay. Thank you. Thank you. Yes. வந்துடுறேன். 1 minute. டேய், அதை விட்டுடுறா. ஏன் கால் பட்டதுக்கு அது என்னடா செய்யும்? கேட்க மாட்டியே? வந்துடுறேன். என்ன 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 இப்ப மனோக்கு என்னன்னு கேக்குறேன். என்ன என்ன விஷயம்? ஐயோ, என்னங்க அவதாரம்? நீ ஒரு அவதாரமாட்ட வந்து நின்று என்ன அவதாரம் கேட்கிற? ஏன் கத்துறீங்க? நானாடி கத்துறேன். இந்த கரடியில என்ன கரடியா கத்த விடுது. எது? பாவம், அது பேசாம தானே நிக்குது. அப்படியா? முதல்ல நீ குனி. ஏன் நீ குனிடி. என்னங்க நீங்க? அரியா குனிடி, குனிஞ்சிட பாரு. ஏன் என்னாச்சு? என்ன
போச்சு. நான் படாத பாடுபட்டு ஊட்டில இருந்து ஓட்டில வாங்கி ஏசில வச்சு கொண்டாந்து நட்டுக்கிட்டு இருக்கும் போதே நசுக்கி முடிச்சு தலை பாத்தியா சாஞ்சிருச்சு. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பார்க்க விட மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணு இந்த கரடி இருக்கு, இல்லாட்டி நான் இது கூட பேச தயாரா இல்ல. காட்டுல இருக்கலாம் கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்கா, இது வீட்டுல இருக்கலாம் தூக்கி தூக்கி வெளியில எறியுது, அது நம்ம வீட்டுல விழுகுது. இதுக்கு மான நஷ்ட வழக்கு போட விட மாட்டேன். இன்னைக்கு அவரை என்ன செய்யறேன் பாரு. பாடி பாடி நான் வரேன். வாடா போலாம். வா சீக்கிரம் வா. முரளி நீ சாப்பிடுறா. இருக்கு இருக்கு. ஏன் பிறந்த நாளா? அது என்னைக்கு தெரியுமா? எப்போ இந்த நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம், ஐ மீன் உண்மையான விடுதலை உணர்வு ஏற்படுதோ, அதாவது கொலை கொள்ளை திருட்டு கள்ளக்கடத்தல் இதெல்லாம் ஒழிஞ்சு நம்ம நாட்டை நாமே சுரண்டாம பாதுகாக்கிற உணர்ச்சி ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஏற்படுதோ, அன்னைக்குத்தான் உண்மையான சுதந்திரம். அதுதான் என்னுடைய பிறந்த நாள். அப்படின்னா உங்களுக்கு பிறந்த நாளே இருக்காது. ஏன் இருக்காது? அகிம்சையை சொன்ன மகாத்மா காந்தி, அன்பை போதிச்ச புத்தரும், பண்பையும் பாசத்தையும் காட்டி நேசக்கரம் நீட்டின நேருவும், கடமையை சொன்ன கர்ம வீரர் காமராஜரும், எதையும் தாங்கும் இதயத்தை விட்டு சென்ற பேரஞ்சர் அண்ணாவும், விழியிருந்தும் வழி தெரியாத குருடருக்கு வழிகாட்டி சென்ற பாதை ஒண்ணு இருக்கு. அந்த பாதையை அழிக்க யாராலையும் முடியாது. அந்த பாதையில நிச்சயம் ஒரு புதிய சமுதாயம் உருவாகத்தான் போகுது. அது இருக்கட்டும்பா, விருந்துக்கான காரணத்தையே சொல்லலையே. ஓகே, யாராலையும் யூகிக்க முடியல இல்லையா? இந்த வருஷம் ஆபத்தை கொடுக்க நினைக்கிறேன். இந்த 2 வருஷமும் என் வீட்டுல வச்சா கொடுத்தேன் இல்லையே, ஆபீஸில் தான் கொடுப்பீங்க. விளக்கமா நானே சொல்றேன். மாடு எனக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்காம
நாட்டுக்கு என்னால என்ன செய்ய முடிஞ்சதுன்னு என்ன நானே கேட்க ஆரம்பிச்ச போது உருவானதுதான் இந்த ஏற்றுமதி பிசினஸ். அன்னையிலிருந்து எனக்கு ஆதரவா பிசினஸ் பார்ட்னர் ஆகி முதலீடு போட்டு உதவி செஞ்சு வந்தீங்க. நானும் நாணயமா வருஷா வருஷம் லாபத்தை கொடுத்துட்டு வந்தேன். ஆனா இந்த வருஷம் இல்லேன்னு சொல்ல போறீங்களா? அவசரப்படாத. நம்ம ஏற்றுமதி பிசினஸால நமக்கு மட்டும் லாபம் இல்ல, நம்மளை விட அரசாங்கத்துக்கு தான் அதிக லாபம். எப்படி? அந்நிய செலவாணி நம்மளை விட அவங்களுக்கு தான் அதிகமா கிடைக்குது. அரசாங்கமே நம்ம ஏற்றுமதி வியாபாரத்தை பாராட்டி பாராட்டு பத்திரம் கொடுத்திருக்காங்க. அப்படியா? அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் ஏற்றுமதிக்கான பர்மிட் பூராவையும் நம்ம நாணயத்தை மெச்சு நமக்கே அனுப்பிச்சிட்டாங்க. உங்க உழைப்பு வீண் போகல, இதுல உங்க கலப்பும் கலந்துருக்கு. என்ன? என் உழைப்போட உங்க உழைப்பின் கலப்பும் கலந்துருக்குன்னு சொன்னேன். அதோட இனிமேதான் நாம ஜாக்கிரதையா எச்சரிக்கையா நாட்டுக்காக நம்ம நாணயத்தை காப்பாத்தி ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க? எப்போ வேற யாருக்குமே கொடுக்காம முழு பர்மிட்டையும் அரசாங்கம் நமக்கே கொடுத்திருக்கோ அப்பவே நமக்கும் எதிர்ப்பு இருக்கு. அதனால இதுவரைக்கும் நாம நாணயமா நடந்தது பெருசு இல்ல, இனிமே நாம காட்ட போற நேர்மையில தான் எல்லாமே இருக்கு. சரியா சொன்னீங்க. இதுவரைக்கும் நீங்க கொடுத்த ஆதரவை விட இனிமே நீங்க கொடுக்க போற ஆதரவு தான் எப்படிப்பட்டதுங்கிறது எனக்கு தெரியணும். ஏன், எங்க மேல உங்களுக்குள்ள நம்பிக்கை நிறைய இருக்கு. அதே மாதிரி நீங்களும் என்ன நம்பணும் இல்லையா? நாங்க உங்களை நம்பித்தானே எங்களுக்கு தெரியாத முதலீடு போட்டிருக்கோம். கரெக்ட். இந்த வருஷமும் முதலீடு அதிகமா தேவைப்படுறதுனால நம்ம லாபத்தையே முதலீடா போடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். எதா இருந்தாலும் உங்களை கேட்காம எதுவும் செய்யக்கூடாது இல்லையா? ஏன்னா பிசினஸ் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற. அதனால தான் உங்களை என் வீட்டுக்கு கூப்பிட்டு விஷயத்தை சொன்னேன். உங்களை வேறு நாங்க என்ன சொல்ல போறோம்? ஆமா சார், உங்க முடிவு தான் எங்க முடிவு. என்னப்பா நீ யோசிக்கிற? உங்க முடிவை இப்பவே சொல்லணுங்கிறது இல்ல, நீங்க போய் 6 அமர யோசிச்சு அப்புறமா ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. என்னப்பா உங்க முடிவு? அந்த இடத்துல நீ எங்க மறுத்து பேசிடுவியோன்னு நான் பயந்தே போயிட்டேன். சின்ன, இதுவரைக்கும் அவன் தர லாபத்திலேயே நாம பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். ஜபா, அரசாங்கமே அவனை நம்புது. அவனை நம்ப அது நமக்கு தான் சாதகம். அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிட்டா அது அவனுக்கு தான் பாதகம். லைசன்ஸ், பர்மிட் எல்லாமே அவன் பேர்ல தான். நமக்கு ஒரே கல்ல 2 மாங்காய். அவனுக்கு தெரிஞ்சிட்டா இது வரைக்கும் அவனுக்கு தெரியாம தானே செஞ்சுக்கிட்டு இருக்கும். இனியும் தெரியாத அளவுக்கு பாத்துக்குவோம். அதனால தான் அவன் போக்குக்கே வளைஞ்சு கொடுக்கணும்னு சொல்றேன் இல்லையா? அவன் கொடுக்கிற லாபத்தை பெருசா கருதுனா நமக்கு இதுல கிடைக்கிற லட்சக்கணக்கான லாபமே போயிடும். அரசாங்கமே ஆதரவு அவனுக்கு அதிகமா கொடுக்கறதுனால பார்ட்டி கிட்ட நம்ம சரக்கு ஈஸியா போய் சேர்ந்துடும். அதுக்கு நான் என்ன செய்யணுங்கிற? சும்மா இருந்தா போதும். கோபால், கரடி நம்மளே கவனிச்சிட்டு இருக்கு. சென்னா, வண்டி எடு, மத்தத வீட்டுல போய் பேசிக்கோ. இந்த காரை மாத்துங்கன்னா கேட்க மாட்டீங்க. மெக்கானிக் வந்தாதான் இது நகரும். சரி சரி வாங்க, என் கார்ல டிராப் பண்றேன் வாங்க. டேய், அவங்கள விட்டுட்டு வந்துடுறேன்டா. சொன்னா கேட்க மாட்டியே. சரி வாடா. சுதா,
நேத்து நான் ஸ்வீட் கொடுத்தனே, அது எப்படிடா இருந்தது? அல்வாவாது ஜவு மேல நல்லாவே இல்ல. பொய் தானே சொல்ற? பொய் சொல்றேன்னா எங்க அப்பா வைக்கல. அவரும் சாப்பிட்டாரா? எனக்கு கொஞ்சமா கொடுத்துட்டு அவர்தான் சுட எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. அப்படியே வா. ஆமா அண்ணா. ஏய், பொய் தானே சொல்ற? ஆமா, சாப்பிட்டு என்ன சொன்னாரு? சொன்னாரு. சுதா, சுதா. என்னடா? எதுக்கு என்ன கூப்பிட்ட? சும்மாதான் போர் அடிச்சது, அதான் உன்னை கூப்பிட்டேன். உனக்கு போர் அடிச்சா நானா? அப்போ நல்லா கரடி கத்தும். ஏய் முரளி, ஏய் ஏய். அப்பா கண்ணல காத்தர மாதிரி மோத்து போறியாடா? எவ்வளவு கஷ்டப்பட்டு 1 மணி நேரமா கண்ணாடி முன்னாடி நின்று ஒட்ட வச்ச, அப்படியே கீழே தட்டு போட்டியாடா? உன்ன சொல்ல குத்தமில்லடா, அந்த சுதா இருக்காளே அவளை சொல்லலாம். அடே நீ மட்டும் என் கையில கிடைச்ச, அப்படியே நறுக்கி வாடா. பார்த்தாலும் ஆசை இது தீராது, படுத்தாலும் தூங்க கூட தோணாது, பசிதாகம் எடுக்காது, பகலிரவு தெரியாது, பருகாமத்தான் இந்த வேகம் மாறாது. ஏஹே பருகாமத்தான் இந்த வேகம் மாறாது. தோட்டம் ஏங்குது அங்கே, மன்மதன் பாட்டு கேட்குது இங்கே, ஏலம்புமே நீ இளமைக்கு தீனி. இது பருவத்தின் விளையாட்டு, அதிலே திறமைய நீ காட்டு. பசிதாகம் எடுக்காது, பகலிரவு தெரியாது, பருகாமத்தான் இந்த வேகம் மாறாது. தூவிடவா மோகம் தீரும் மட்டும் நானும் உன்னை தழுவிடவா. பார்த்தாலும் ஆசை இது தீராது, படுத்தாலும் தூங்க கூட தோணாது. பகலிரவு தெரியாது.
வேகம் மாறாது. நிறுத்து. பாதியிலையும் நிறுத்த கூடாதுங்க. எதடி ஆட்டத்தை தான். ஏண்டி இது எத்தனை நாளா? உங்களை கட்டிக்கிறதுக்கு முன்னால இருந்து. ஏண்டி யார் யார உன் கூட பாடினது யார் யார? என்ன சொல்றீங்க? என் மேல உங்களுக்கு சந்தேகமா? எங்க நான் உங்களை கேட்க வேண்டிய கேள்வி நீங்க என்ன பார்த்து கேக்குறீங்களா? ஏண்டி எய்தா பேசுற? இது பாருங்க, வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. யாரோ பாடினாங்க, பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆடணும் போல ஆசையா இருந்துச்சு, ஆடி பார்த்தேங்க. ஏண்டி அப்படின்னா நீ பாடலையா? அப்படின்னா அவதான். எவ்வா வா காட்டுறேன். எவ்வங்க? வாடி வாடி சீக்கிரமா. சுதா எங்க இந்த பொண்ணை காணா? இவங்க 2 பேரும் தாண்டி பாட்டு பாடி இருக்காங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேனா, இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் எதிர் வீட்டு ஜன்னலையே பாத்துக்கிட்டு இருக்கா. இருக்கட்டும், அவன் வீட்டுல ஜன்னலே இல்லாம ஆக்குறேன். எங்க இவனையும் காணா? இருக்கட்டும், ஒரு நாளைக்கு இவங்க 2 பேரும் கையும் களவுமா பிடிச்சிட்டு அப்புறம் பேசுறேன். பெரிய தப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க. வாங்க உள்ள. அட வாங்க, பேசாம உள்ள. கரடியை வளர்க்கறதுக்கு வேண்டிய ஆதாரங்கள்லாம் சரியா வைக்கீங்க, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ரிப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்ல போறீங்க. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இத போய் குறை சொல்றாங்களே. நீங்க இதோட பழகிட்டீங்க, மத்தவங்க இதை கண்டா ஆணு கூட்டணும். ஒன்னையா அம்மாவா மாத்தம் போ. டேய் 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 டேய். அம்மா பசி தாங்களம்மா. ஒண்ணு இல்லையேப்பா. ஏதாவது மிச்சம் இருந்தா போடுங்க அம்மா. இரு பாத்துட்டு வரேன். யாருக்கு போய் சொல்றேன்? சரியான ஆளுமானி நேரம் அந்த கதை மட்டும் வரலாம். உன் குழந்தை எங்க போயிருக்கோம்? நாம அம்ச சரக்கெல்லாம் பாத்துக்கிட்ட போய் சேர்ந்துருச்சான். அடுத்ததா அதிகமா கேட்டிருக்காங்களாம். அந்த பணம் நீ அதுலயே இரு. பணம் அனுப்பாம சரக்கு எங்கேயாவது கேட்பானா அவன்? அப்படியே கேட்டாலும் அனுப்புறதுக்கு நாம என்ன முட்டானா? ராஜு முதல்ல அவன் பங்க கொடு. இந்தப்பா இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. கோபால் அதிகமா சரக்கு கேட்டிருக்கானே, அது எப்படி அனுப்புறதுன்னு தான் தெரியல. பழக்கம் போல அவன் கண்ணை மறைச்சிட வேண்டியதுதான். அது இல்லப்பா, கொஞ்ச நாளாவே அவன் நம்மள ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அவனையும் இதுல இழுக்கணும், அதுதான் எப்படின்னு தெரியல. முயற்சி எடுத்தா முடியும்பா. கோபால் நாடு தேசம் கடமைன்னு பேசுறவங்க கிட்ட போய் முயற்சியா எடுக்கிறது? மிரட்டி மடக்குவோம். முடியலன்னா பணத்தான் அடிப்போம். அந்த முடிவைத்தான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். உலகத்துல பணத்துக்கு அடிமையாகாதவன் எவனுமே இல்ல. நாம நடத்துறது கள்ளக்கடத்தல் வியாபாரம். அதுல பாதி லாபம் உனக்குத்தான். அந்த லாபத்தை வாங்கி வாழ்க்கை நடத்துற ஈன புத்திக்காரன் நான் இல்ல. அப்போ நீ எங்க கூட சேர மாட்ட, நிச்சயம் சேர மாட்டேன். பணத்துக்காக என் தாய்நாட்டுக்கு துரோகம் பண்ண விரும்பல, மற்றவங்களையும் துரோகம் பண்ண விட மாட்டேன். எங்க விஷயத்துல குறுக்க நிக்க போறியா? ஆண்டவனா இருந்தாலும் என் தாய்நாட்டுக்கு துரோகம் பண்ண நினைச்சா அழிச்சே தீருவேன். என்னப்பா உங்க சந்தேகம் எல்லாம் தீர்ந்துச்சா? சுத்தமா தீர்ந்து போச்சு. என்ன சொல்றீங்க? சுத்தமா தீர்ந்து போச்சு. என்ன சொல்றீங்க?
இல்ல உங்க தேசபக்தி மேலோட்டமானதா உண்மையானதான்னு கோபாலுக்கு சந்தேகம். அதை இப்ப தீர்த்துக்கிட்டோம், வேற ஒண்ணும் இல்ல. வசந்தா, கட்டில் உட்காரு. நீ கேட்ட பட்டு போடுவேன், இன்னும் ஒரு வாரத்துல நான் வாங்கி தர்றேன். சரி சரி, நாளைக்கே பாண்டி பஜாருக்கு கூட்டிட்டு போய் உனக்கு கரும்பு சாறு வாங்கி தர்றேன். இப்ப பாடு. ஏடி நல்ல சமயத்தை கேள, உனக்கு என்னடி வந்தது? எனக்கு 2 ஒண்ணு இப்ப 2 ஒண்ணு தெரிஞ்சாகணும். அந்த வசந்தாயா நான் விளையாடுனா எனக்கு வசந்தாவும் தெரியாது, அவன் தங்கச்சி சாந்தாவும் தெரியாது. ஒரு குடும்பத்து பேரையே சொல்றீங்களே. பாருங்க, எனக்கு துரோகம் பண்ணாதீங்க, உண்மை சொல்லிடுங்க. பேசாம பரடி, காலையில பேசிக்கிடுவோம். நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து படுக்கணும்னா எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும். நீ சேர்ந்து படுக்க, நான் தனியா படுப்போம். வா, இல்ல என்னைக்குமே வா. அத காலையில முடிவு பண்ணுவோம். போ. எங்க இப்ப எனக்கு உண்மை சொல்ல மாட்டீங்க? படி. சொல்ல மாட்டீங்க? படிடி. சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். இப்பவே நான் கட்டில பிரிக்கிறேன். முன்னாடி சுரண்ட சும்மா வீராப்பா கட்டில பிரிச்ச தூக்க வரலையா? முன்னாடி முதல்ல சுரண்ண தட்டுற, இந்த தட்டு தட்டி தாரடி நான் பாதியை அழைச்சு போயிட்டேன். ஆமா, நான் தட்டுல தான் நீங்க யோசிச்சு பட்டிக்கலாக்கும். என்ன கையா? என்ன சொல்லிட்டு நீங்க ஏங்க இந்த தட்டு தொட்டுறீங்க? என்னடி விளையாடுறியா? அடியே, இந்த பக்கத்து வீட்டு பையல பாத்தியாடி? ராவுன்னு தெரியாம பகல்னு தெரியாம கரடியை விட்டுட்டா அது இங்க வந்து மேய்ஞ்சிட்டு போகுது. ஏண்டி, கரடிக்கு பொம்பளை இஷ்டம்னு சொல்லுவாங்களே, இது பக்கத்து வீட்டுல இருக்கும்போது உன்னை நம்பி விட்டுட்டு எப்படி நான் வெளியே போறது? ஏண்டி, இப்பவே போய் 2ல 1 முடிவு கட்டிட்டு வரேன். இந்த நேரத்துல போகாதீங்க, படிஞ்சா போங்க. முடியாது, நான் இப்பவே போய் 2ல 1 தெரிஞ்சிட்டு வரேன். இந்த கரடி தான் நான் காவலுக்கு நிக்கும், போங்க. வேணாண்டி, நான் விடுங்க போறேன்டி. அடியே, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நான் உன்னை கட்டி பிடிச்சு படுத்துக்கிறேன். முடியாது, பிரிஞ்சதான். இன்னொரு தடவை கரடி வரட்டும், நான் பேசாம வெளியில போய் படுத்துக்கிறேன். அந்த கரடி வரட்டும், நான் பாத்துக்கிறேன். சரியா போடி. போங்க. கோபால் அவனேதான். அது வந்து கோபால் இல்லைங்க, நான் சொல்றேன் கேளுங்க. அக்கௌண்ட்ஸ் பாருங்க, உட்கார்ந்து அக்கௌண்ட்ஸ் பாருங்க. இது என்ன? அரசாங்க அனுமதி ஏற்கனவே வியாபாரத்துல பள்ளக்கடத்தலா? எவ்வளவு பிசினஸ் ஆரம்பிச்சு எங்கிட்டே உங்க வேலையை காட்டுறீங்களா? இமிடியேட்டா அவங்க போய் நீ இந்த இடத்தை விட்டு போகணும்னா நமக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்தே ஆகணும். அந்த முடிவோட தான் நானும் வந்திருக்கேன்.
லாஸ்ட் வார்னிங். உங்க கையாலேயே இதெல்லாம் எடுத்து வெளியே போடுங்க. இன்னொரு தடவை உங்க மனசால நினைச்சா கூட ஜெயில தான் இருப்பீங்க. பி கேர்ஃபுல். முரளி, என்ன சுதா? அப்பாடா, கீழே இருந்து வாடா, சீக்கிரமா கீழே இருந்து வாடா, வாடா. இந்தடா டிஃபன் கேட்டியே, எடுத்துட்டு போ. என்ன டிஃபன்? தோசைடா. அதுல கரடிக்க வச்சுக்கிட்டா? உங்க அப்பாவுக்கும் சேர்த்து இதுல வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. எங்க அப்பா பாத்துருக்காரு. இந்தா ஓடு. அப்பா, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் சொல்லுங்க. என்ன கொண்டு வந்திருக்க? ஐயா, அப்பாவுக்கு தெரியல. டிஃபன் சுதா கொடுத்துச்சா? தோசை. நீ சாப்பிடு, அப்புறமா அப்பா சாப்பிடும். வாடா முரளி, சீக்கிரமா. அப்பா வந்துட்டாரு, சீக்கிரம் போடா. இத என்ன பண்ணுவ? இத எங்கேயாவது ஒளிச்சு வைக்கலாமா? என்ன வெயில், என்ன வெயில். வெளியிலேயே போக கூடாது. கட்ல எப்படி பின்னாடி போச்சு? கண்ணாடிய கழட்டிட்டு கட்ல விட்டுட்டோம். சுதா, சுதா, ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாமா, ஒரே தாகமா இருக்கு. என்ன கண்ணாடியை கழட்டிட்டு தான் கட்ல விட்டோம், சட்டையை கழட்டிட்டுமா கட்ல விட்டோம்? இதுல ஏதோ இருக்கு. என்ன வந்தாலும் சரி, இதை கலட்டவே மாட்டேன். ஊர் மார்க்கெட்ல வாங்கினது, ஊர் மார்க்கெட்ல எந்த மந்திரவாதி பாதி விலைக்கு வித்தானோ? ஆமா, இப்ப இது எங்க போகுது? ஊர் மார்க்கெட்டுக்கு போகுதா இல்ல மந்திரவாதி வீட்டுக்கு போகுதா? ஐயோ, மந்திரவாதி வீட்டுக்கு போனா அவன் என்ன நரபலி கொடுத்துருவானே. ஐயோ ஐயோ. கட்டாமலே கட்டிக்கொண்டா சரியாகுமா? தாலி கட்டாமலே கட்டிக்கொண்டா சரியாகுமா? கண்ணிரண்டும் சேர்ந்தாலே போதும், அதுக்கு கையிரண்டும் ஒன்னாக வேணும். மெல்ல மெல்ல அள்ளிக்கொள்ள கூடாதம்மா, இது ஆகாதம்மா. தாலி
கட்டாமலே கட்டிக்கொண்டா சரியாகுமா தாலி கட்டாமலே கட்டிக்கொண்டா சரியாகுமா அவசரம் ஏனடி உனக்காக துடிக்குது ஏன் கரம் இருந்தாலும் தடுக்குது ஏமா கூடாதம்மா இது ஆகாதம்மா தாலி கட்டாமலே கட்டிக்கொண்டா சரியாகுமா தாலி கட்டாமலே கட்டிக்கொண்டா சரியாகுமா போதும் அதுக்கு பயிரண்டும் ஒன்னாக வேணும் மெல்ல மெல்ல கூடாதம்மா இது ஆகாதம்மா தாலி கட்டாமலே கட்டிக்கொண்டா சரியாகுமா தாலி கட்டாமலே கட்டிக்கொண்டா சரியாகுமா நாளும் பார்க்காம உன்னை ரசிக்க அணைக்க முடியாது கல்யாணம் ஆகாம நாளும் பார்க்காம உன்னை ரசிக்க அணைக்க முடியாது தெரிகிற நேரம் அது சித்திர மாசம் நடந்திடும் கல்யாணம் கூடாதம்மா இது ஆகாதம்மா தாலி கட்டாமலே கட்டிக்கொண்டா சரியாகுமா தாலி கட்டாமலே கட்டிக்கொண்டா சரியாகுமா இங்கேயுமா விளையாட்டு வீடு வந்தாச்சுல்ல இறங்குறது இது பாருங்க அப்பாவும் அம்மாவும் இங்கேயே பார்த்து பேசிட்டு இருக்காங்க இப்போ நாங்க போன அவ்வளவுதான் அவ்வளவுதானா என்னமோ நாளைக்கே கேட்டு போடுறேன் வச்சு போடுறேன் கல்யாணமே முடிஞ்ச மாதிரின்னு சொன்ன அதுக்கும் நேரங்காலம் வர வேண்டாமா அது எப்போ இது பாருங்க அவங்களே உங்களை கேட்க அதுக்கு நீங்களே பதில் சொல்ல வேண்டிய காலமும் வரும் இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கிற ஒண்ணும் பண்ண வேண்டாம் நாம கொஞ்ச நேரம் உங்க வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருப்போம் ஆல்ரைட் கம் ஆன் இருங்க அது பாருங்க அப்பா இங்கேயே பார்த்து பேசிட்டு இருக்காரு கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பணும்னு சொல்லுங்க லபக்குன்னு ஓடி போயிடுறேன் போடு அப்பாடா ஐ அப்பா வந்தாச்சு அப்பா எப்ப வந்தீங்க முரளி முரளி எங்க அப்பா வெளியில உட்காந்துருக்காரு அவர் உள்ள பண்ணோன்னு சொல்றியா போ போ உட்காராது வேண்டாங்க வேலைக்கார பையன் வந்துருவா அவனுக்கு லீவ் கொடுத்து அனுப்பிச்சிட்டேனே ஆஹா அந்த தைரியம் தானா இன்னும் உங்க ஆசை தீரலையா எனக்கு தீர்ந்து போச்சு உன் மனசு தொட்டு சொல்லு உனக்கு தீர்ந்து போச்சா
எனக்கு ஆசை தீர்ந்திருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன். அதுதான் காதல். ம். ம். ம், ம்ஹும். ம்ஹும். ம். ம். இதோ பாருங்க, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்களையே நினைச்சு என் மனசுல ஆசையை வளர்த்து வச்சிருக்கேன். சுதா, பாசத்திலேயே மூழ்கி கிடந்த எனக்கு ஆசைன்னா என்னன்னு அந்த பாசமே வழிகாட்டிடுச்சு. என்ன சொல்றீங்க? எனக்கு உன் மேல ஆசை வர்றதுக்கு காரணமே என் முரளிகிட்ட நீ பிரியமா நடந்துக்கிறது தான். அதோட ஊரே வெறுக்கிற கரடி கிட்ட நீ அன்பா பழகிறது தான். உனக்கு ஆசை அதிகமாயி அவங்கள வெறுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க 2 பேரும் என் 2 கண்கள். உங்க 2 கண்களை என் கண்களாத்தான் நினைப்பேன். அவங்கள நான் பெத்த குழந்தையாத்தான் பாதுகாப்பேன். அதுதான் சுதா என் ஆசை. அந்த ஆசைக்கு ஒரு நிரந்தர இடத்தை நீங்க என்ன கொடுப்பீங்களா? நிச்சயம் சுதா. முளைக்க வந்து இதெல்லாம் காதல். இப்பவே காதலிக்க ஆரம்பிச்சா பின்னாடி இதுவும் அலைய போகுது. ஏண்டி, உனக்கு எவ்வளவு குழப்பம் இருந்தா ஏன் கல்லே மல்லத்துவ நினைப்பேன். இது பாருங்க, ஒரு நிமிஷம் கூட இவளை விட்டு வைக்க கூடாது. உடனே கல்யாணத்தை முடிச்சிடணும். அதை தானுமா நானும் எதிர்பார்த்தேன். இத பாருங்க, உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இவனுக்கா? இவன் ஏற்கனவே ஒருத்திய கல்யாணம் பண்ணி கொன்னுட்டான். இந்த பொண்ணையும் கட்டி வச்சா கொன்னுட்டா என்னடி பண்றது? ஆமா, நாம தானே கண்ணீர் வச்சிருக்கோம். அடியே, ரோட்ல போறவனுக்கு கட்டி கொடுத்தாலும் கொடுப்பேன் தவிர ஒன்ன இவனுக்கு கட்டி கொடுக்கவே மாட்டேன்டி. உனக்கும் எனக்கும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆகி போச்சு. அவங்க 2 பேரும் உள்ள இருக்க, நாமளாதான் பேசிட்டு இருக்கிறோம். ஆமா, வாங்க போக உள்ள. வேண்டாண்டி, ஒரு நேரம் போல இருக்காது. அந்த பொண்ணு வெளியே வச்சு நான் பேசுறேன். அம்மா, நான் மேஜர். எங்களை கண் குளிர கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா, இல்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பாத்துக்கிட்டுமா? மன்னிக்கவும், தவறுதலாக ஒளிபரப்பியதற்கு வருந்துகிறோம். ஏன் கட்டில் மேல கோவப்படுறீங்க? நான் சீக்கிரமா வரலன்னா? அப்படிதான் ஒண்ணும் இல்ல. வேறு நல்ல பாட்டு போட்டிருந்தான். அத நானும் நீயும் கற்பனை பண்ணி பாரதா ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். நிறுத்திட்டா. அதான் கோபம். இருங்க, முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இத பாரு, இந்த சம்பிரதாயம் எல்லாம் வேண்டாம். நீதான் சம்சாரம் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு இந்த சடங்கெல்லாம்? முரளி அழுகுறாங்க. முரளி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. நீ சமாதானப்படுத்தியா? சமாதானப்படுத்தியாச்சு. அவன் கேட்கிற மாதிரி இல்ல. என்ன அது புது பழக்கம்? அதாவது எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. என்ன உனக்கு சொல்லு. உங்களுக்கு வந்து புது பழக்கம் வரலாமா? எனக்கா? என்னடா சொல்ற நீ? தினைக்கும் படுக்கும்போது என்ன தானே கூப்பிடி, இப்ப நாத்துக்கு சுதாவை கூப்பிட்டீங்க. ஓ, அதுவா? அது வந்து அது ஒண்ணும் இல்லப்பா. அவள் சொல்றது நியாயம் தானே. முரளி, நீ நல்ல பையன் தானே. அலறத நிறுத்திட்டு சீக்கிரமா ஓடி போய் என் ரூம்ல உனக்குன்னு ஒரு குட்டி தலகாணி வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு வரியா? நாம எல்லாரும் ஒன்னா தூங்குவோம். குட்டி தலகாணியா? எனக்கே? எனக்கா? ஆமாண்டா, உனக்கேதான். அப்புறம் திருப்பி கேட்க கூடாது. நான் திருப்பி கேட்க மாட்டேன். போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஓ, சீக்கிரம் வாயேன். இந்த பாரு, முரளி தலைவனை கொண்டு வந்த உடனே முதல்ல அவனை தூங்க வச்சுட்டு அப்புறமா நாம தூங்குவோம். தூங்குறதுக்காக வந்த பாடு. நீ இங்கே இரு, இத வந்துடுறேன்.
என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? உடனடியா சில விஷயங்களை முடிவு பண்ணி ஆகணும். ஓகே, உட்காருங்க, பேசலாம். நாங்க உட்கார வரல. அவங்க ரொம்ப சூடா வந்திருக்காங்க. நீ போய் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. And arrest the suspected persons immediately. Yes, sir. பாம்பு வளர்க்கறவனுக்கு பாம்புலதான் சாவு, செய்வன செய்யறவனுக்கு அதுலதான் சாவு. இவன் கரடிய வளர்த்தான், செத்தான். என்ன சார் சொல்றீங்க? இவன் கையில குத்திய வச்சுக்கிட்டு கரடிய அதை செய் இதை செய் குட்டிக்கரணம் போடுன்னு மிரட்டுறான். அது காட்டுல இருக்கிற மிருகம் தானே, எத்தனை நாளைக்கு பொறுமையா இருக்கும்? நேற்றுக்கு கோபம் வந்தது, திருப்பி அடிச்சது, இவன் செத்தான். அதை நீங்க கண்ணால பாத்தீங்களா? இதெல்லாம் பாக்கணுமாக்கா? கனவுல கூட இந்த மாதிரி வேற யாருக்குமே வரக்கூடாதுக்கு. பட் உங்க ஃபாதர் மேல சொல்றதே குவைட் டிஃபரண்ட். அவங்க ஸ்டேட்மெண்ட் கரடி தான் சொன்ன மாதிரி இருக்கு. ஐயோ, அவன் கட்டினா பிடிக்காத, அதான் சொல்லிருக்காங்க. நான் தலாங்க எடுக்கும்போது 3 பேர் ஓடினாங்க. அதை நான் அப்ப நீ அவங்கள அடையாளம் காட்ட முடியுமா? காட்டுறேனே. ஓடிப்ப நம்மள அடையாளம் காட்டுறதா சொல்லிருக்கான். நாம அவனை அப்பவே பிடிச்சிருக்கணும். கரடி துரத்தும் போது நாம தப்பிக்கிறதா அவனை பிடிக்கிறதா? சரி சரி, அவன் நம்மள போலீஸ் அடையாளம் காட்டுறதுக்குள்ள நாம அவனை அடையாளம் தெரியாம பண்ணிடுவோம். என் மன ஆறுதலுக்கு நீ ஒருத்த தாண்டா இருக்க. ஆனா அம்மான்னு மாத்திரம் கூப்பிட மாட்டேங்கிறியே, அது ஒரு பெரிய ஏக்கமா என் மனசுல தேங்கிட்டே இருக்கு. பரவாயில்ல, நீ சுதான்னு கூப்பிடுறதும் அழகாதான் இருக்கு. சரி சரி, எதுக்கு கூப்பிட்ட அத சொல்லு. கரடி இந்த மாதிரி நான் கூட விளையாட மாட்டேது. ஏன் சுதா? அதையும் உங்க அப்பா ஒரு குழந்தை மாதிரி வளர்த்திருக்காரு, அதுக்கு மட்டும் கவலை இல்லாம போயிடுமா?
இருடா, சும்மா இருடா. உன் வருத்தம் எனக்கு தெரியுது, உன் ஆத்திரமும் எனக்கு புரியுதுடா. படுடா, படு. இறைவனவன் படைத்ததெல்லாம் இன்பம் என்றால் துன்பம் எந்தன் மனமே இழந்த சுகம் தேடி ஏங்குதே விழியெல்லாம் இதயமதில் ஏதோ ஓடுதே இளமை மனம் தானே வாடுதே இறைவனவன் படைத்ததெல்லாம் இன்பம் என்றால் துன்பமும் ஏன் கனவிலே வாழ்க்கை முடிந்ததோ கண்ணிலே ஏக்கம் படிந்ததோ காலமும் இரவில் விடிந்ததோ காதலின் பாதை முடிந்ததோ விதியிலே இருந்ததோ வந்து அழைத்ததோ இவனவன் படைத்ததெல்லாம் இன்பம் என்றால் துன்பமும் ஏன் ஒரு உடல் தன்னில் வாழ்வது இரு உயிர் தானே ஆழ்வது கடமைதான் மூச்சில் நிலைத்தது கடலிலே எண்ணம் கலந்தது தனிமையில் வந்து அழைத்ததோ இறைவனவன் படைத்ததெல்லாம் இன்பம் என்றால் துன்பம் எந்தன் மனமே இழந்த சுகம் தேடி ஏங்குதே விழியெல்லாம் இதயமதில் ஏதோ ஓடுதே இளமை மனம் தானே வாடுதே
வள்ளி, வாட நாம போயிடலாம். போயிடலாம்ப்பா. தெரியாது கரடி வரணும். வாடா, வண்டியில் ஏறு. சீக்கிரம் ஏறுடா. சரி, நம்ம போலாம்.
சின்னாவையே கொண்டுட்ட கரடி நம்மளை விட்டு வைக்கும் என்னப்பா நிச்சயம்? நிச்சயமா நம்மள கொல்ல வரும். அதான் தெரியுமே, அதுக்கு வழி இருக்கு. என்னப்பா? சொல்லு சொல்லு சீக்கிரம். அந்த பையனை புடிச்சு வச்சு அவனை விட்டே அந்த கரடியை கொன்னுட்டு அதுக்கப்புறமா அவனை கொன்னுட வேண்டியதுதான். அப்பதான் நாம கரடி கிட்ட இருந்தும் தப்பிக்க முடியும், அந்த போலீஸ் கிட்ட இருந்தும் தப்பிக்க முடியும். நல்லா இருக்குப்பா யோசனை. கொக்க பிடிக்க வழி கேட்டா அது தண்ணியில வந்து நிக்கும், தரையில வெண்ணைய வைக்கணும், பச்சாவை இல்ல உருகும், உருகுனா கண்ணை மறைக்கும், மறைச்சதுக்கு அப்புறம் லவக்குன்னு பிடிச்சலான்ற மாதிரி இருக்கு. கோபால், நீ சொல்ற கொக்கு தான் அந்த கரடி, அத கண்ணை மறைக்கிற வெண்ணை தான் அந்த பையன், உருக வைக்கிற வெயில் தான் உன்னுடைய ஆண்டனி.
ஹலோ சுதா, உன் முரளி உனக்கு உயிரோட வேணும்னா நீ கரடிய கொன்னுட்டு எங்க கையில ஒப்படைக்கணும். ஐயோ, அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நாங்க அஷ்டலட்சுமி கோயில்ல அதுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். இந்த விஷயத்தை புத்திசாலித்தனமா போலீஸுக்கு தெரியப்படுத்தலாம் நினைச்சேன். முரளியை நீ உயிரோட பார்க்க முடியாது. அவங்க 2 பேரும் 2 கண்கள். உங்க 2 கண்களை என் கண்களாத்தான் நினைச்சேன். உன்னையும் தானே அவர் பிள்ளையா நினைச்சு வளர்த்தார். 2 கண்ணு எந்த கண்ணை குத்துகிறதுன்னே தெரியலையே. அங்க முரளுடைய உயிருக்கே ஆபத்தாமே. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலையே. என்னப்பா இவ்வளவு நேரம் காணும்? ஏப்பா ராஜி, அவ கரடி உயிரோட அனுப்பிட்டாள்னா? அதே ஒண்ணுப்பா, அவ முரளியை கண்டுபிடிக்க திட்டம் போடுவாளே தவிர நம்மள கொல்ல விட மாட்டா. ராஜி, இந்த விஷ பரீட்சை நமக்கு வேணாம். கரடி உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? உன் வீட்டுல உள்ள பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வா, நம்ம இந்த ஊரை விட்டே ஓடிடுவோம். இருப்பா, என் பணம் பேங்க்ல இருக்கு. முதல்ல உன் வீட்டுக்கு போய் பணத்தையும் தஸ்தாவேஜையும் எடுத்துக்கிட்டு வா. அப்புறமா என் பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடிடுவோம்.
என்னப்பா இப்படி ஓடி வர? ஏன்டா நீ செத்து கிடக்கு? அப்படியா? நிச்சயம் கரடி வேலையா தான் இருக்கும். என்னப்பா யோசிக்கிற? நிச்சயமா இது கரடியோட வேலையா தான் இருக்கும். நிதானமா நின்று பேசிட்டு இருக்கே, பாப்பா ஓடிடுவோம். அவசரப்படாத. நாம எங்க போனாலும் பணமும் தஸ்தாவேஜும் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. நீ போய் எடுத்துக்கிட்டு வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பயப்படாத. முதல்ல கரடி இங்க இருக்கான்னு சுத்தி பாப்போம். வா. கோபால், இங்க எங்கேயும் கரடி கிடையாது. நீ போய் தைரியமா பணத்தை எடுத்துக்கிட்டு வா. நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன்.
வாடா பொடிப்பயல், என் உயிருக்கு உத்தரவாத பத்திரமே நீதாண்டா. உன்னை வச்சு தாண்டா நான் உயிர் பிழைக்கணும். என்னடா முழிக்கிற? என் கூட்டாளி சென்னாவை கொன்னுட்ட கரடி அடுத்தது கோபாலையும் கொன்னுட்டு இருக்கு. நிச்சயமா என்னையும் கொல்ல வரும். உன்னை வச்சு தாண்டா நான் உயிர் பிழைக்கணும். வாடா. கோபாலா, கோபால கரடி கொண்டுடுச்சா? ஐசி என்னது அடோர் ரோல ஓடிட்டு இருக்கா? கரடி எவ்ரிவேர் கரடி. வாட் நான்சென்ஸ். புடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ஷூட் பண்ணுங்க. எஸ் சார்.
ஸ்குவாட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஷூட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்தாச்சு. நீங்க பயப்பட வேணாம். அமைச்சிருக்கு சார். நீங்க ஒண்ணும் பயப்பட வேணாம். தைரியமா இருங்க.
வாழ்ந்து கவன் படைத்ததெல்லாம் இன்பம் என்றால் துன்பமுமே. எந்தன் மனமே இழந்த சுகம் தேடி ஏங்குதே விழியெல்லாம் இதயமதில் ஏதோ ஓடுதே. இளமை மனம் பாடு வாடுதே. இறைவனவன் படைத்ததெல்லாம்